பாட்டி சொன்ன கதை. தெனாலிராமன் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அவர்களின் அரண்மனையில் விகடகவியாக விளங்கி தனது கூர்ந்த புத்திசாலித்தனமும் நகைச்சுவை உணர்வும் மூலம் அனைவரையும் கவர்ந்தவர். அவரது வாழ்க்கையில் நிகழ்ந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஒவ்வொன்றும் நகைச்சுவையுடன் கூடிய நல்ல பாடத்தையும் எடுத்துக்காட்டுகின்றன. இப்போது அவரது அறிவையும் சாமர்த்தியத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு அருமையான கதையை பார்க்கலாம். தெனாலிராமனின் புத்திசாலித்தனம். விஜயநகர பேரரசின் புகழ்மிக்க மன்னர் கிருஷ்ணதேவராயர் அவர்களின் படைகளில் குதிரைப்படை மிகவும் வலிமையானதாக இருந்தது. போர் இல்லாத காலங்களில் கூட குதிரைகள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும் என்று மன்னர் விரும்பினார். ஒரு நாள் மன்றத்தில் ஒரு அமைச்சர் நல்ல யோசனை ஒன்றை முன்வைத்தார். ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு குதிரையை ஒப்படைத்து அதை பராமரிக்க ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் வழங்கலாம். அவர்கள் குதிரைக்கு தீனி போட்டு வளர்ப்பார்கள் என்றார். மன்னருக்கும் அந்த யோசனை பிடித்தது. உடனே அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஆனால் நாட்டில் அக்காலத்தில் மக்கள் பெரிதாக செல்வந்தர்கள் இல்லை. பல குடும்பங்கள் தங்களுக்கே போதுமான உணவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தன. இருந்தாலும் மன்னரின் கட்டளையை கேள்வி கேட்க யாரும் துணியவில்லை. மன்னருக்கு பயந்து தங்களுக்கு உணவு இல்லாவிட்டாலும் குதிரைகளுக்கு கிடைத்த பணத்தை முழுவதும் அவற்றின் தீனிக்காகவே செலவிட்டனர். அதன் விளைவாக பல வீடுகளில் குதிரைகள் கொழுத்தும் ஆரோக்கியமாகவும் இருந்தாலும் அவற்றை பராமரித்த மக்கள் மெலிந்து எலும்பும் தோலுமாக விட்டனர். மன்னர் கோபப்படக்கூடாது என்ற பயம் அவர்களை தங்களின் பசியையும் மறக்க வைத்தது. அதேபோல் அரண்மனை விகடகவி தெனாலிராமன் அவர்களுக்கும் ஒரு குதிரை ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் தெனாலிராமன் வேறுபட்டவனே. அவன் குதிரையை ஒரு சிறிய கொட்டகையில் அடைத்து வைத்தான். கொட்டகையின் கதவை முழுவதும் திறக்காமல் ஒரு சிறிய துவாரம் மட்டும் வைத்திருந்தான். அந்த துவாரத்தின் வழியே தினமும் சிறிதளவு புல்லை மட்டும் நீட்டுவான். குதிரை அதை ஆவலுடன் கவ்விக்கொள்ளும். அவ்வாறு மிக குறைந்த தீனியால் குதிரை நாளுக்கு நாள் மெலிந்து எலும்பும் தோலுமாக விட்டது. ஆனால் குதிரைக்கு தீனி வாங்கி தரப்பட்டு பணத்தில் தெனாலிராமன் நன்றாக உண்டு மகிழ்ந்தான். ஒரு நாள் மன்னர், எல்லா குதிரைகளையும் அரண்மனைக்கு கொண்டு வாருங்கள், அவை எப்படி பராமரிக்கப்படுகின்றன என்று பார்க்க விரும்புகிறேன் என்று உத்தரவிட்டார். அதன்படி எல்லா வீடுகளிலிருந்தும் குதிரைகள் அழகாக அலங்கரிக்கப்பட்டு அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டன. அவை அனைத்தும் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருந்தன. ஆனால் அவற்றை பராமரித்த மக்கள் மெலிந்து காணப்பட்டனர். அதை கவனித்த மன்னருக்கு சிறிது ஆச்சரியம் தோன்றியது. அப்போது மன்னர் தெனாலிராமனை அழைத்து, உன் குதிரை எங்கே, ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன், அரசே, என் குதிரை மிகவும் முரட்டுத்தனமானது. அதை என்னால் அடக்க முடியவில்லை. கொண்டு வர முயன்றால் யாருக்கும் ஆபத்து ஏற்படும் என்றான். மன்னர் அதை நம்பி, அப்படியானால் குதிரைப்படை தலைவரை உன்னுடன் அனுப்புகிறேன், அவர் பார்த்து கொண்டு வரட்டும் என்றார். நீண்ட தாடி கொண்ட குதிரைப்படை தலைவர் தெனாலிராமனுடன் அவன் வீட்டிற்குச் சென்றார். கொட்டகை முழுவதும் திறக்கப்படவில்லை. அந்த சிறிய துவாரத்தின் வழியே உள்ளே பார்த்தார். அந்த சமயம் பசி கொண்டு வாடிய குதிரை அது புல் என்று நினைத்து திடீரென்று தலைவரின் நீண்ட தாடியை கவ்வி பிடித்துக் கொண்டது. வலி தாங்க முடியாமல் தலைவன் அலறினார். எவ்வளவு முயன்றும் தாடியை விடுவிக்க முடியவில்லை. செய்தி மன்னரிடம் சென்றது. மன்னர் உடனே அங்கு விரைந்தார். கொட்டகையை உடைத்து திறக்கும்போது குதிரை எலும்பும் தோலுமாக நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்த மன்னர் கோபமடைந்து, இது என்ன கொடுமை, ஏன் குதிரையை இப்படி பட்டினிப்படுத்தினாய் என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன் சிரித்தபடி, அரசே, இவ்வளவு பலவீனமாக இருந்தபோதும் குதிரை படைத்தலைவரின் தாடியை விடவில்லை. நன்றாக ஊட்டி வளர்த்திருந்தால் அவருடைய நிலை என்னவாகியிருக்கும் என்று யோசித்து பாருங்கள் என்றான். அந்த பதிலை கேட்ட மன்னர் கோபத்திலும் சிரித்துவிட்டார். பிறகு மக்களிடம் திரும்பி, குதிரைகளைப் போலவே மக்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இனி குதிரைக்கு கொடுக்கப்படும் தொகைக்கு மேலாக வீட்டாரின் வாழ்க்கைக்கு தேவையான உதவியும் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அனைவரும் மகிழ்ந்தனர். தெனாலிராமனும் மன்னிப்பை பெற்றான். கற்றுக் கொடுக்கும் நெறி. ஒரு நாட்டில் மக்கள் நலனும் அரசின் பொறுப்பே. பயத்தில் செய்யப்படும் கடமை நீடிக்காது. நியாயமும் கருணையும் சேர்ந்தால்தான் நல்ல ஆட்சி உருவாகும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா பாட்டி சொன்ன கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து எந்த கதை வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.